ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிங்கிள் ஃபிட்னா என்ன, டபுள் ஃபிட்னா என்ன, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம், ரெண்டுத்துள்ள சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆடுகளம் சௌந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபிட்டு டபுள் ஃபிட்டுன்னு எப்படி பிரிக்கிறோன்னா, இப்போ சிங்கிள் ஃபிட்டுனா மாரோட கனமும் தொடையோட கனமும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது சிங்கிள் ஃபிட்டுங்க. டபுள் ஃபிட்னா அதே தாங்க, மாரோட கனமும் தொடையோட கனமும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது டபுள் ஃபிட்டுங்க. இதுதான் ரெண்டுத்துக்கான வித்தியாசம். இதே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபிட்டுனா நல்லா பறக்கும், நல்லா முள்ளுக்கு சண்டை போடுங்க, இது சிங்கிள் ஃபிட்டு. இதே டபுள் ஃபிட்டு பார்த்திங்கன்னா சண்டையை நின்று செய்யுங்க, ஆனால் வேகம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். இது சிங்கிள் ஃபிட்டுக்கும் டபுள் ஃபிட்டுக்கும் உள்ள வித்தியாசங்க. இதே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபிட்டுக்கும் சண்டை விட்டிங்கன்னா சண்டை சூப்பராக இருக்கும், நல்லா பறந்து அடிச்சுக்கும், நல்லா முள்ளாக செய்யும், அப்போ சண்டை அருமையாக இருக்கும். இதே நீங்கள் டபுள் ஃபிட்டுக்கும் சண்டை விட்டிங்கன்னா நல்லா வாங்கி அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கும், சண்டை ரொம்ப நேரம் போகும். ஏன்னா இதுவும் வாங்கி அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கும், அதுவும் வாங்கி அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். அதனால் சண்டை நேரம் அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்குது. டபுள் ஃபிட் சேவலில் அசரடிக்க நிறையா வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபிட் சேவலை டபுள் ஃபிட் சேவலுக்கு விடும் போது என்ன தான் சிங்கிள் ஃபிட் வேக வேகமாக அடித்தாலும் அந்த ஷாட்டில் அதுக்கேற்ற வலுவு இருக்காதுங்க. பட் நம்ம டபுள் ஃபிட்டில் பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு சிங்கிள் ஃபிட்டுக்கிட்ட அடி வாங்கினாலும் ஒரு அடி அது திருப்பி அடித்தாலும் அது தரமான அடியாக இருக்கிறதால டபுள் ஃபிட்டை தான் நிறைய பேர் விரும்புவாங்க. பழைய சோக்காளிகள்லாம் பார்த்திங்கன்னா, கோழி வளர்க்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா டபுள் ஃபிட் சேவலுங்களை தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. இதே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபிட் சேவலில் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் சண்டையை முடிக்கிற சேவல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சேவலை நீங்கள் பார்த்திங்கன்னா டபுள் ஃபிட் கிட்ட நம்பி இறக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு தண்ணியில் சேவல் சண்டையை முடிக்குதுன்னா அப்போ அது ஒரு திறமையான சேவலாம். அப்போ அந்த சேவலை நீங்கள் டபுள் ஃபிட்டு கூட இறக்கி விளாட்லாம். இப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா டபுள் ஃபிட் சேவலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ப்ரீடிங் போட்டாலும் ஒரு டபுள் ஃபிட் சேவலுக்கு ஒரு டபுள் ஃபிட் பொட்டையே போட்டு ப்ரீடிங் எடுத்தால் தான் நல்ல தரமான டபுள் ஃபிட் சேவலாக உங்களுக்கு வரும். இதுவே நீங்கள் ஒரு டபுள் ஃபிட் சேவலை சிங்கிள் ஃபிட் பெட்டைக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபிட் சேவலாக வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே சூஸ் பண்ணும்போது டபுள் ஃபிட் சேவலாகவும் டபுள் ஃபிட் பெட்டையாகவும் ப்ரீடிங்கில் சூஸ் பண்ணிங்க, தரமான சிக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம டபுள் ஃபிட் சேவலாக இருந்தாலும் சரி, குடலில் புழு இல்லை நோய் எதாவது இருந்துச்சுன்னா கோழி சதை பிடிக்காமல் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் குடற்புழு நீக்கம் பண்ணிவிட்டு தீயை லோட் பண்ணாலும் அது டபுள் ஃபிட் சேவலாக ஆகும். நீங்கள் சேவலை பார்த்து அது சிங்கிள் ஃபிட்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம போடுற உணவு முறையும் அது மட்டும் இல்லாமல் கோழிக்கு எதுவும் நோய் இல்லாமல் இருந்தாலே கோழி தெளிவான இதில் வரும்போது அது நமக்கு டபுள் பாடி சேவலாகவும் வரும். ஸோ இதுவும் ஒரு காரணம்தான். குடற்புழு நீக்கம் பண்ணாமல் இருந்தாலும் கோழிக்கு நமக்கு வெயிட் கெயின் ஆகாது. அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அது ஒரு சிங்கிள் ஃபிட் சேவலாக தான் தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டபுள் ஃபிட் சேவலுக்கும் இந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் குடற்புழு நீக்கம் பண்ணி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் பண்ணி நீங்கள் ஃபுட்டை கரெக்டாக இது பண்ணிங்கன்னா அது டபுள் ஃபிட்னால் தெளிவாக டபுள் ஃபிட்டில் உட்காரும். ஸோ இதையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.